நடிகை கௌதமி ஏற்கனவே பாஜக ஆதரவுங்கிறது தற்போது ஏடிஎம்கேல சேர்ந்தது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பொலிட்டிக்கலாக அவங்க சேர்றதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் பாஜகவை பொறுத்தவரைலாம் அவங்க கொள்கையே ஒரு பெண்களுக்கு எதிரான நிலைப்பாடு என்பது தெளிவாக இருக்கிறார்கள். அதையும் தாங்கி கொண்டு எப்படி பெண்கள் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியலை. ஏன்னா ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லுவோம்னா, நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா, அந்த ஆசிவா என்ற சிறுமி படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில், இல்லை என்றால் நம்முடைய குஜராத்தில் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த வழக்கெல்லாம் விடுதலை செய்யப்பட்ட நேரத்தில் கூட பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களோ இல்லாட்டி பிஜேபியோட பெண்களோ அது பற்றி எந்த கருத்தும் கூறல. பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்கின்ற நேரத்தில் ஒரு கருத்து கூட கூறுவதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி பிஜேபி என்று இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு அந்த கட்சியில் என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. தமிழக கேரள ஆளுநருடைய மாநில அரசு நடவடிக்கை அதை எப்படி பார்க்கிறீங்க? அதை எங்களுடைய மாண்பு முதல்வர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அது அரசினுடைய அதிகாரம் என்பது அது மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்க தவிர ஆளுநருக்குன்னு எந்த அதிகாரம் இல்லை. ஆளுநர் உரை என்பது ஒரு சம்பிரதாயம் தான். அந்த சம்பிரதாயம் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சட்டமன்றத்தில் அவர் பேசக்கூடிய உரை என்பது அமைச்சரவை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு உரை என்பது. அதை கூட படிக்க மாட்டேன், தமிழ்தாய் வாழ்த்தை பாட விட மாட்டேன்னா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறதெல்லாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.